ஒரு ஃபண்டமெண்டல் பார்க்குறதோ டெக்னிக்கல் பார்க்குறதோ சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட் அதை வந்து சூஸ் பண்ணுங்கங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக? டெக்னிக்கல் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லவில்லை, ஃபண்டமெண்டல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல. பட் நெட் ரிசல்ட் இதுதாங்கிறத நான் சொல்கிறேன். பை பண்ணேன்னா எனக்கு தோணுச்சு பை பண்ண இது இங்கே போகும்போது அது சந்திரன் காரகமாகுது. ஸோ அப்போ என்னென்னா முதல்ல சந்திரன் ஆடி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி, மூணாவது பணம் தரக்கூடிய ராகு. இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இது மூணும் ஒருவருக்கு சரியாக இருந்தால்தான் அவர்கள் பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறார். ஒரு ஷேரை நான் கவனிக்கிறேன், ரெண்டுமே நல்லாயிருக்கு, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறப்ப இன்றைக்கி ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இன்றைக்கி கண்டிப்பாக லாபம் தான் அப்படின்னு. இது என்ன மிக மிக கவனம் தேவைன்னு சொல்லுது. நம்ம பண்ணுவோம்டான்னு சொல்லி லாஸ் ஆனவங்களாம் எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்டாக் ஏறுமா ஏறாதா, ஒரு செக்டார் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பார்த்து அதை வச்சு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட். ஆனால் ஒரு ஜாதகமும் கிரகமும் தான் இதை முடிவு பண்ணுது அப்படிங்கிறாங்க ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜர். ஒரு கிரக செயல்பாடு அப்படிங்கிறது பங்கு சந்தையில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜர் மிஸ்டர் அசோக் கந்தசாமி அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் பார்க்கணும் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒருத்தர் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், அதுலேயும் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். இது விஷயமா நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதோட மோட்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஜோதிடம் பார்க்கறது வழக்கம்தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா ஒரு திசைக்கு பார்ப்பாங்க. திசாபுத்தி அந்தர சூச்சம்னு இருக்குது. எனக்கு குரு திசை எப்படி இருக்கும், எனக்கு ஒரு அடுத்த ஒரு 10-15 வருஷம் எப்படி இருக்கும் பாருங்கள், எனக்கு மொத்தமாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அடுத்த காட்டங்கள் என்னாச்சு, திசையோட சேர்த்து புத்தியும் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க, ஒரு வீடு கட்டுவதற்காக இருக்கட்டும், ஒரு தொழில் தொடங்குவதற்காக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. டே பை டே ஆஸ்ட்ராலஜி பார்க்குறதுங்கிறது அதிகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்ட்ராலஜி துறையில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 வருடமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை வந்து என்னென்னா எனக்கு இந்த பங்குச்சந்தையில் அப்ளை பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. நிறையா அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு மனிதன் எதனால் ஜெயிக்கிறான், எதனால் தோக்குறான். ஏன்னா வந்து இப்போது ஃபினான்ஷியலில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே பார்த்துருப்பாங்க. ஒரு சில ஒர்க் அவுட்டே போட்டிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபண்டமெண்டல் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கோ பை டேக் அன் என்ட்ரி பேஸ்ட் ஆன் இண்டிகேட்டர். ஒரு இண்டிகேட்டர் ஏதோ ஒன்று பார்த்து அதை பார்த்து எடுத்துருப்பாங்க, லாபம் வந்திருக்கும். இன்னொரு நாள் வந்து என்னென்னா ஓல்டு மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, எஃப்ஐடிஐ டேட்டாஸ் என்ன, இருக்கிற அனைத்து டேட்டாஸையும் செக் பண்ணிட்டு போய் பண்ணியிருப்பாங்க, லாஸ் ஆகும். அவ்வளோ தூரம் ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போயிருக்கணும், ஏன் நீ கீழே வந்துச்சுன்னு குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நஷ்டமாகும்னு இருந்தாலும் நஷ்டமாகியே தீரும். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி வந்து பார்க்கும்பொழுது தான் இந்த ட்ரேடிங் பங்குச்சந்தையில் எப்படி மேலே ஏறுது இறங்குங்கிறது ரெண்டாவது கான்செப்ட். முதல்ல உங்களுக்கு இன்றைக்கி லாபமாக நஷ்டமா, உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி நஷ்டம்பா, தொட்டதெல்லாம் பொண்ணுப்பா அப்படின்னு. அதையும் வந்து நம்ம பார்க்குறது தான் முதல்ல நம்ம வந்து சொன்னது. மொத்தத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் பங்குச்சந்தையில் லாபமானு பார்க்கணும். அப்படி லாபம்னால் இன்றைக்கி வாங்கி வர்த்தகம் பண்ணுறது. உதாரணத்துக்கு இன்றைக்கி F&O பண்ணுறாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், ஸ்டாக்காக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எனிதிங். அதை இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்பாங்க இல்லைங்களா. அப்போது என்னும்போது இன்றைக்கி லாபம் என்றால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லாபம். இது ஆரம்பத்தில் வந்து என்னென்னா நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, இந்த ஒரு மாதத்தில் எப்படின்னு. அப்போ நம்ம என்னென்னா இப்போ கொஞ்சம் நவீன உலகத்தில் அதையே ஒரு சாஃப்ட்வேராக பண்ணி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு டைம் நம்மளை அணுக வேண்டியதில்லை. அதே மாதிரி இது சம்மந்தமாக கோர்ஸ் எடுத்துடுறோம், எல்லாமே நம்மகிட்டே வரணுங்கிறது அவங்களே ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த சாஃப்ட்வேர். செபியே வந்து 95% இதில் வந்து எல்லாரும் தோற்று தான் போகிறாங்க. ஒரு 5% தான் இதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணது மூலமாக இது எனக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் சொல்லுது அப்படிங்கிறதுனால இதை நம்பி அதுக்கப்புறமா இதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத நபர்கள் கூட அதுக்குள்ளார போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே போய் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரும் நீங்களும் பொறுப்பாயிடுவீங்களே. இல்லை, அதுதான் நான் முதல்ல இப்போ நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கணும். முதல்ல எடுத்துகிட்டு சொல்கிறேன், முதல்ல பங்குச்சந்தையில் லாபமா உங்களுக்கு. இது வரைக்கும் நான் வந்து என்னென்னா பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன், நான் பார்த்தவங்கள மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஜாதகம் குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த காலகட்டங்கள் மட்டுமே உங்களுக்கு லாபம், இந்த புத்தி மட்டுமே லாபம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் முதல்ல உங்களுக்கு லாபம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா F&O ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கிறதுல அதிகபட்சம் ஒரு 3-5 இயர்ஸ்க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக யாருனாலையும் லாபம் பண்ண முடியாது. கோச்சாரங்கள் மாறும்,
திசா புத்திகள் மாறும். திசை இருந்தாலும் புத்திகள் கண்டிப்பாக மாறும். ஸோ அப்போ என்னென்னா கண்டிப்பாக அதோடைய தாக்கம் வந்து நஷ்டமாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் உங்களுக்கு முதல் லாபமானு செக் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி லாபமானு பார்க்கணுன்னு தான் நான் சொன்னேன் முதல்லையே. ஒருத்தர் வரலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறீங்க இல்லையா, அது எதை வச்சு எந்த அடிப்படையில் டிசைட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொழில்காரகன் சனி, ரெண்டாவது லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெண்டாவது இது வந்து அறிவை வச்சு செயல்படக்கூடிய ஒரு தொழில் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத அறிவும் ப்ளஸ் இன்றைக்கி எண்ணங்களை வச்சு தான் டிசைட் பண்ணி. ஏன் பை பண்ணேன்னா எனக்கு தோணுச்சு பை பண்ண இது இங்கே போகும்போது அது சந்திரன் காரகமாகுது. ஸோ அப்போ வந்து என்ன, முதல்ல சந்திரன் நாடி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி, மூணாவது பணம் தரக்கூடிய ராகு. இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இது மூணும் ஒருவருக்கு சரியாக இருந்தால்தான் அவர்கள் பங்குச்சந்தையில் ஜெயிக்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி அவங்க வரலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது நம்ம அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஒரு மார்க்கெட்டே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மார்க்கெட்டை எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்? இந்த ஷேர் இன்னைக்கு ஏறும் இறங்கும், ப்ரைஸ் இப்படி ஒரு ஆசிலேஷனில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி டிசைட் பண்ண முடியும்னு கேட்குறேன். அதுதான் வந்து என்னென்னா அது கிரகத்தின் அடிப்படை தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் கோல்டுன்னு எடுத்துக்கங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து குரு சொல்லும். இதே வந்து நம்ம ஸ்டாக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா பேங்கிங் செக்டர் எல்லாமே குருவை தான் சொல்லும். ஸோ அப்போ அந்த குருவோடைய மூவ்மெண்ட்டை வச்சு தான் அதோடைய வாலட்டிலிட்டி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைமில் நம்ம ஒரு சார்ட்டு கூட போட்டிருந்தோம். நாளைக்கு பங்குச்சந்தையோடைய மார்க்கெட்டோடைய கிராஃபு இப்படி தான் இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ முதல் பாதி டவுனு, ரெண்டாவது பாதி அப்புங்கிறதை முன்னத்து நாளே கொடுத்துருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு பேங்க்கை சொல்லியிருந்தேன், இந்த பேங்க் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு உயர் நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லெவலில் லாபம் தரும், ஒரு 250 ரூபா இருக்கக்கூடிய ரேஞ்சில் சொல்லும்போது அது 500 ரூபா போகும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அது அதே மாதிரி தான் நம்ம போயிருந்தது ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ. அப்போ அது எல்லாமே என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு கிரகம் இருக்குது, அந்த செக்டார் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பேங்கிங்னா நம்ம குரு எடுத்துக்கிறோம், ஒரு கம்யூனிகேஷன்னா நம்ம வந்து புதன் எடுத்துக்கிறோம், இப்போ மெடிக்கல் ரிலேட்டட் செக்டார்னா சூரியன் எடுத்துக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகே, அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் பார்க்குறதோ டெக்னிக்கல் பார்க்குறதோ சார்ட்டு இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட் அதை வந்து சூஸ் பண்ணுங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக இல்லை அதை தாண்டி இதுதான் சக்ஸஸ் ஆகும்? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் ஆயிடுவாங்கன்னா அவர் அப்படியே உட்காந்து ஆக முடியுமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். டெக்னிக்கல் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லவில்லை, ஃபண்டமெண்டல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல, பட் நெட் ரிசல்ட் இதுதாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வியூவர்ஸ்க்கு தெரியும், இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஒரு டெக்னிக்கல் அப்படிங்கிறப்போ டெக்னிக்கல் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேருக்கே வந்து அதை போட்டு ஒரு டெமோ பார்ப்போமா? பார்த்துருவோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடேஷ். உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், 1:30 PM. எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க? ஸோ இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணி செலக்ட் கொடுத்தாச்சு. ஸோ சேவ் அண்ட் ஜென்ரேட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் வந்துடும். ஸோ உங்கள் வயது வந்துடும், உங்களோட நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன ராசி. இப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், இப்போ என்ன நட்சத்திரம், உங்கள் நட்சத்திர அதிபதி யார், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ மெயினாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உள்ள கட்டத்தில் இருக்கிறது பிறப்பு ஜாதகம், வெளியில் இருக்கிறது கோச்சாரம். இது வந்து ஒரு ஜோதிடர் பார்த்து சொல்வதற்கு இது இருக்குது. இப்போ நீங்கள் ஜோதிடம் தெரியும், இதை நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே முகூர்த்தம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இப்போ இன்றைக்கி டேட் வந்து நம்ம போடுறோம், உதாரணத்துக்கு வந்து ஒரு 11 போடுறோன்னு வைங்களேன். ஒரு 10 மணி. ஸோ இன்றைக்கி இந்த கட்டத்தில் எதுவுமே இல்லாத போது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக பங்குச்சந்தையில் இன்றைக்கி வர்த்தகம் செய்யலாம். ஓகே, இது வந்து வெறுமனே பங்குச்சந்தையில் மட்டும் இல்லை, நீங்கள் வெளியிலேயே பாருங்களேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ 12, 13, 12ஆம் தேதி 13ஆம் தேதி மிக மிக கவனம் தேவைன்னு இருக்குது. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒர்க்கில் பண்ணிங்கனாலும் ஏதாவது தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும், லேட்டாக வருவீங்க, அந்த பிரச்சனை நடக்கும். ஏதாவது நீங்கள் சொன்னது தவறாக பண்ணிருக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் தவறாக பண்ணலாம், பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே பங்குச்சந்தைக்கு மட்டும் பார்க்கணுன்ட்டு இல்லை, இது நிறைய பேர் பிஸ்னஸ்க்கும் பண்ணுவாங்க. ரீட்டெயிலாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ஒரு டீல் பேச போகிறேன், ஸோ இந்த அன்றைக்கி போய் பண்ண வேண்டாம். இது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு முகூர்த்தம் தான். சந்திரன், ராகு, கேது, சனிகளை வைத்து நம்ம எடுத்திருக்கிறது. இன்றைய நாள் நம்மளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய, பிரச்சனை கொடுக்கக்கூடிய
விஷயமாக தான் இருக்கும். சிம்பிளாக சொன்னால் சந்திராஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சந்திராஷ்டமங்கிறது எல்லாம் ஒன்று தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது நிறையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சந்திராஷ்டம்னாலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த காலகட்டங்கள் இருக்கும். அப்போ எந்த இதுவுமே இந்த இடத்துல வராமல் இருக்கும் பொழுது நம்ம வர்த்தகம் ஈடுபடலாங்கிறது தான் இந்த முகூர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகுது, யாருமே வந்து கண்டினியூஸாக லாஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒரு 3 நாள் எடுக்கிற ப்ராஃபிட் ஒரே நாளில் விடுறாங்க. நான் 10,000 எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஒரே நாளில் எனக்கு 30,000 நஷ்டம் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது முதல்ல இது நஷ்டத்தை குறைத்திரும். நஷ்டத்தை தவிர்த்துக்கிறதுக்காக இதை பண்ணலாம். ஆமாம், முகூர்த்தம்ங்கிறது நல்ல நாள் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை வச்சு பயன்படுத்தும் பொழுது நஷ்டத்தை குறைச்சிட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பங்குச்சந்தையில் லாபம் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னென்னா, முதல்ல உங்களுக்கு பங்குச்சந்தையில் லாபம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ எனக்கு முதல்ல பங்குச்சந்தை செட் ஆகுமா ஆகாதாங்கிறது இது இந்த சாஃப்ட்வேர் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து கண்டிப்பாக அதுக்கு ஜோதிடம் நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நிறைய விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கி பண்ணலாமா வேண்டாங்கிறத வந்து நாங்கள் ஒரு இதாக கொடுத்துட்டோம், எழுத்தாக கொடுத்துட்டோம், நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். பட் அது கண்டிப்பாக ஒரு ஆஸ்ட்ராலஜர்ட்டையோ இல்லை நம்மளே வந்து அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம் நம்ம சொல்லணும். ஓகே, எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலுமே ஒரு அக்யூரசி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு டெக்னிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். என்ன தான் வந்து ஃபண்டமெண்டல் பார்த்து, டெக்னிக்கல் பார்த்து, சார்ட் பார்த்து, இண்டிகேட்டர்ஸ் பார்த்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சாலும் மறுநாள் மார்க்கெட் ரிவர்ஸில் போகிறத நம்மளால் சம்டைம் நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டை கணிச்சு இவ்வளோ மார்க்கெட்டோட டெப்த்துலேருந்து எல்லாத்தையும் கணிச்சு இப்படி ஒரு விஷயத்தை எடுக்கிறப்ப கூட அது ரிவர்ஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ இது எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும்? இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜோதிடம், உங்கள் தனிப்பட்ட ரீதியான ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் பண்ணுறாரு, இது இங்கே தான் போகும்னு சொல்கிறாருன்னா அது அவரே போட்டு பணம் பல மடங்கு பண்ணியிருக்கலாம். வெளியில் சொல்லணுங்கிறது இல்லை, இது லாஜிக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இந்த இடத்துல ஏன் ஜோதிடத்தை கொண்டு வரோம்னா, ஒருவருக்கு நல்லா ப்ரிடிக்ட் பண்ண தெரியும், ட்ரேட் பண்ண தெரியாது. அது 5ஆம் பாவம் நல்லா வேலை செய்யும். ஒரு சிலருக்கு நல்லா ட்ரேட் பண்ண தெரியும், ப்ரிடிக்ட் பண்ண தெரியாது. ரொம்ப ரேர் தான் 2 பேர்த்துக்குமே அந்த 2 விஷயமே அந்த ஒருவருக்கு இருக்கும். அதுக்கு எல்லாமே நம்ம அந்த சொன்ன அந்த அமைப்புகள்லாம் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஜோதிட ரீதியாக இந்த இடத்துல மிக மிக கவனம் தேவைங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக லாபம் பண்ண முடியாதுன்னு 100% நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? அதை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் வில்லத்தனமாக கூட பண்ணுவாங்க. பேருக்குன்னு போட்டு ஒரு லாட்டை போட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு எந்த சைடில் போனாலும் பரவாயில்ல, ஓவரால் ப்ளஸில் முடிச்சிடலான்ட்டு. நீங்கள் ரியலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது இதில் லாபம் எடுக்க முடியாது. இது இந்த சாஃப்ட்வேர் ஒன்று மார்க்கெட் ஏறுமா ஏறாதான்னு சொல்லிடுது, இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிடுது, யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லிடுது, இன்றைக்கி ட்ரேட் பண்ணால் லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அக்யூரேட்டாக கொடுக்குற இந்த இடத்துல ஒரு சின்னது ஏறுமா இறங்குமான்னு இது சொல்லாது. முதல்ல உங்களுக்கு லாபமாக நஷ்டமா முகூர்த்தம் பார்த்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பேக் வந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரசனம்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் கணிக்கணும் இப்போ ஏறுமா ஏறாதா. ஜோதிடரையே எப்படி நம்ம சொல்லித்தரது அது, புரியுதுங்களா? அது நம்ம என்னென்னா சொல்லி கொடுத்துருவோம் எப்படி பண்ணணுங்கிறது. ஃபிக்ஸ்டாக வர்றதுங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு லாபமாக நஷ்டம். ஓகே, அப்போ அது ஏறுமா ஏறாதுங்கிறது பிரச்சனை மூலமாகவும் நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறப்ப மக்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, இது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதும் இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு தெரியுது. மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருது. பிரசனம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ட்ரேட் பண்ணலாமா வேணாமாங்கிறதையும் டிசைட் பண்ணிடுது. லாபம் கொடுக்குமா நஷ்டமாகுங்கிறத டிசைட் பண்ணிடுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறத இவங்க ஏன் பர்சனலாக யூஸ் பண்ணி, இல்லை இவங்களுக்கே ஒரு வேலை செட் ஆகலை அப்படின்னா இது யாருக்கு செட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்கள வச்சு இவங்க ட்ரேட் பண்ணி லட்சமாக கோடியாக சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். நான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறங்காட்டி தான் நான் சொல்கிறேன். நான் சம்பாதிக்காமல் இல்லையே. நான் இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 72 லட்சம் லாபம் போட்டிருக்கேன். P&L ரிப்போர்ட்டோட நான் காமிச்சிருக்கேன். நான் இப்போ நம்ம சேனலில் வந்து ஆப்ஷன் வித் ஏகேன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்குமே, நான் சம்பாரிச்சிட்டு தானே இருக்கேன், நான் சம்பாதிக்கலன்னு சொல்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தோட கேள்வியும் அதுதான் வரும் இல்லைங்களா? எனக்கு இந்த ஒரு 1.5 வருடம் நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது வந்து இருக்கிறதுனால நம்ம ஸ்டாக்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்கில் நம்ம பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் எனக்கு லாஸ் ஆகுன்னு நமக்கு தெரியும் போது நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நான் இப்போ வந்து என்னென்னா, நான் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ், எனக்கு இன்றைக்கி இது நஷ்டம், எனக்கு இன்றைக்கி இந்த வருடமே நஷ்டமாக தான் இருக்க பொழுதுங்கும்போது அது பண்ணால் முட்டுரும், புரியுதுங்களா? பட் ஆரோஸ்கோப் பார்க்குறதுங்கிறது வந்து தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கு, ரெண்டாவது வந்து ஒரு பிரசனம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்குறதுங்கிறது என்னுடைய ஒரு பிடித்த செயல். ஸோ அதனால் வந்து இது வந்து ஆத்மார்த்தமாக நம்ம திருப்திக்காக நம்ம பண்ணுறோம். ரெண்டாவது நான் இதை வச்சு நான் என்ன பணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம P&L ரிப்போர்ட்டோடு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நான் தொடர்ந்து மார்க்கெட்டில் இருக்கேன். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃபண்டமெண்டலாகவும் நல்லா பார்க்க தெரியுது, டெக்னிக்கலாகவும் நல்லா பார்க்க தெரியுது. ரெண்டுமே ஒரு ஷேரை நான் கவனிக்கிறேன், ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறப்ப இன்றைக்கி ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொல்லுது.
இப்போ நான் என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதான் ஓவர் கான்ஃபிடென்ட்டு தான் இழுத்துட்டு போகும். நம்ம எதாவது சொல்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் முதலே சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இன்றைக்கி கண்டிப்பாக லாபம் தான் அப்படின்னு. இது என்ன மிக மிக கவனம் தேவைன்னு சொல்லுது. நம்ம பண்ணுவோண்டான்னு சொல்லி லாஸ் ஆனவங்களாம் எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இது வால்யூமை பார்த்தேன்ப்பா, சூப்பர் ட்ரெண்டை பார்த்தேன், மேலே போகுன்னு காமிச்சது 2 இண்டிகேட்டர், வாங்கினா எனக்கு லாபம். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் என்ன தான் இப்போ எப்போ நம்ம தப்பு அதிகமாக பண்ணுவோம் தெரியுங்களா, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது ஒரு தைரியமாக பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும்னு நினைக்கும் போது அப்போ கான்ஃபிடென்ட்டில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ட்ரிக்குள்ளே நம்ம போவோம். இதுதான் விஷயம். இப்போ ஒரு செக்டாருக்கும் ஒரு கிரகம் தொடர்பு அப்படிங்கிறீங்க. ஒரு செக்டார் வளரணும், ஒரு ஷேர் வளரணும் அப்படின்னா அந்த செக்டார் நல்லா இருக்கணும், அந்த செக்டார் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இண்டெக்ஸுக்கு ஒரு கிரகம் இருக்குமா, செக்டாருக்கு ஒரு கிரகம் இருக்குமா, ஒரு ஷேருக்கு கிரகம் இருக்குமா, இல்லை எல்லாமே கம்பைனாக இருக்கும்? கம்பைன் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நிஃப்டின்னு எடுத்துகிட்டா அது குரு புதன். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக என்ன சொல்லியிருந்தோம், குரு வந்து பேங்கிங் செக்டாரு, புதன் வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டார். அப்போ நிஃப்டி செக்டாருக்குன்னு நம்ம எடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு செக்டார் வைஸில் எடுக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு 2-3 பிளானட் காம்பினேஷன் சேர்ந்து வந்துடும். இப்போ தனிப்பட்ட ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் அந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டாக்டர் ரெட்டின்னு ஒரு எடுக்கிறீங்கன்னா சூரியன் மட்டும் பார்த்தா போதும். நான் இதுக்கு மறுபடியும் ஏன் அதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு லாபம் இருக்கான்னு பார்த்துங்க. நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர்த்த ட்ரேடிங் சைடே வராதிங்க தான் சொல்லி, சார் நான் சாஃப்ட்வேர் வாங்குறேன் சார், கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன் சார்பாங்க. எங்கள் உங்களுக்கு லாபமே இல்லைங்க, நீங்கள் இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுறீங்க நானே கேட்டுருக்கேன். இப்போ எனக்கு சேல் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் தானே, இதை நான் விற்கிறேன், எனக்கு ஒரு லாபம் தானே, நான் ஏன் அதை சொல்லணும். பட் ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல். இப்போ அதனால் என்னென்னா, முதல்ல உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு இதை பற்றி நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, நான் நிறையா விஷயங்கள் நான் வந்து என்னென்னா முன்கூட்டியே போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு நடக்கிறதா முன்கூட்டியே போட்டிருக்கேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயம், ஜோதிடம் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். இல்லை எனக்கு ஜோதிடமே பிடிக்காது, நான் நம்ப மாட்டேன், அது வந்து வேலையே செய்யாது நார்மலாகவே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காணொலி இல்லை. அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் போய் சேராது இல்லைங்களா. அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. செபி ரிஜிஸ்டர்டாக இருக்கிற ஒரு ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்டுக்கே வந்து சில வார்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் பற்றி சொல்லக்கூடாது, மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சாஃப்ட்வேரை வச்சு இந்த ஸ்டாக்ஸ் ஏறும் அப்படிங்கிறது பிரச்சனை மூலமாக சொல்கிறீங்க. இன்னும் பிரச்சனை மூலமாக சொல்லலை, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது கோர்ஸ் எடுக்கிறோம். ஓகே, செபி கிளாரிட்டியாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் கோர்ஸ் எடுக்கலாம். புரியுதுங்களா? சஜஸ்ட் தான் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ரூல்ஸ் இருக்குது. செபியோட விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விதத்தையும் ஏறும் இறங்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து செபி ரெஜிஸ்டராக இருக்கிறவங்களும் சேம் கான்செப்ட் தான். புரியுதுங்களா? அவங்க என்னென்னா சொல்லலாம், பட் என்னென்னா அதுலேயே அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். 100% சரி கிடையாது. ப்ரீவியஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இது நடக்குங்கிறதுக்கு அதுவும் 100% கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிரசனம் எப்படி போடணும், எப்படி பண்ணணும். இப்போ எத்தனையோ பேர் அப்பார்ட் ஃப்ரம் செபி ரெஜிஸ்டர் தே டீச் த கோர்ஸ், ஓகேங்களா. ஸோ எப்படி எடுக்கணும், எப்போ மேலே ஏறும், ஸோ ஓஐ டேட்டாஸ் வச்சு சொல்லித்தராங்க. அந்த மாதிரி நான் என்னென்னா, அது ஜோதிடத்தில் அது எப்படி போகுங்கிறத நம்ம சொல்கிறோம். நான் டெக்னிக்கல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரல. ஒரு பிரசன முறையில் எப்படி ஒரு பங்குகள் விலைகள் ஏறுங்கிறத கோர்ஸாக சொல்கிறோம். ஓகே, ஃபைனலாக ஒரு கொஸ்டின், யார் ஷேர் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம்? இந்த ஜோதிடம் பார்க்குறதோ இல்லையோ, உங்களோட அடிப்படையில் யார் இந்த ஷேர் மார்க்கெட்டே தயவுசெய்து தொடாதீங்க அப்படின்னா யார் தொடாமல்? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, லக்னாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது மறைஞ்சிருந்தாலே, ரெண்டாவது சனிக்கேது தொடர்பு, சனி செவ்வாய் தொடர்பு, குரு வக்கரம் அடைஞ்சு 6, 8, 12 இருக்கிறது, புதன் வக்கரம் அடைஞ்சாலும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சிந்தனை இல்லாமல் போய் தப்பான டைமில் லாஸ் ஆகிற மாதிரியான சூழல் வந்துடும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படை. இது ஃபஸ்ட்டு இல்லைனாலே எந்த திசாபுத்தி நல்ல திசாபுத்தி நடந்தாலுமே அவங்களால சரி செய்ய முடியாது. தேர்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராகு கேதுகள். இப்போ கேது வந்து லக்கணத்தில் இருக்குது, ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்குது. எந்த திசாபுத்திகள் நடந்தாலும் சரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணம், ஓகேங்களா, 8 கூடையவனா கனெக்ட் ஆகிருந்தாலும், இப்போ ராசி கேட்டில் லக்கணம் கேட்டில் ராசி, இந்த மாதிரி இருந்தாலும் நஷ்டத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சான்சஸ் 99%. அந்த 1%ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவரல் டேஸ், அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம எடுக்கலாம். ஓவரால் நெட் ரிசல்ட்னு வந்தால் லாஸில் தான் இருப்பாங்க. அது இந்த 8ல் வந்து ராகு இருக்கிறது, லக்னாதிபதி 8ல் இருக்கிறதெல்லாம் அதிக வட்டிக்கு வாங்கி போட்டு ட்ரேட் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்க அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. பங்கு சந்தையில் ஜோதிடம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.